உலக நாடுகளில் போனால் மதுரையில் பிரச்சனை வந்து விடாதா? தமிழகத்தில் அந்த பிரச்சனை நுழைந்து விடாதா? எப்படி அந்த வடிவத்தில் நுழைந்துள்ளது என்கிற ஒரு சந்தேக புத்தி பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கிறது. ஐநா மன்றமே இந்த போரை நிறுத்துவதற்கு தயக்கம் கொண்டு இருக்கிறது. இன்னும் மறுபடி சொல்ல போனால் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கத்தினுடைய கருத்தாக்கம் முழுவதும் ஏழை எளிய பாமர மக்களுக்கும், வணிக மக்களுக்கும், வியாபார மக்களுக்கும், விளிம்பில் இருக்க மக்களுக்கும் தான் இந்த பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பொதுக்கூட்டத்தினுடைய ஆடி கருத்து பாமர மக்களுக்கும், ஏழை மக்களுக்கும், வணிக குடி மக்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது. அவருடைய அத்தியாவசிய பொருட்கள் எந்த விதத்திலும் பாதிப்பு அடைந்துவிடக் கூடாது. அவருடைய வணிக போக்குவரத்து எந்த விதத்திலும் முடங்கிவிடக் கூடாது. அந்த போர் தொடங்கிட்டே இருந்தால், தொடங்கி கொண்டே இருந்தால் இங்கேயும் பாதிப்புகள் ஏற்படும். ஷேர் மார்க்கெட் என்ற பங்கு சந்தை நிலவரம் கிட்டத்தட்ட கொரோனா காலத்திலே 12 லட்சம் கோடி இழக்கப்பட்டது. அதே சூழ்நிலை, அதே மனநிலை தற்போது இந்த போர் நடந்துகின்ற இந்த குறிப்பிட்ட கால அளவில் ஒரு வார காலத்தில் பங்கு சந்தை என்கிற ஒரு நிலவரம் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி இங்கு இழக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில், பல்வேறு நாடுகளில் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய், எரிவாயு போன்ற எரிவாயு பொருட்கள் எல்லாம் விலை உயர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எரிவாயு எழுவது முற்றிலும் விளைகின்ற அபாய சூழ்நிலை எல்லாம் விரைவாக சாப்பிட்ட வரலாறு இருக்கிறதா? அந்த புகையில் உட்கார்ந்த வரலாறு இருக்கிறதா? ஒரு நாள் உட்கார்ந்து அவர்களுக்கு உணவை அந்த அடுப்பங்கரையில் உட்கார்ந்து சாப்பிட சொல்லுங்கள் பார்ப்போம். பாரத நரேந்திர மோடி அவர்கள் உண்டு விடுவாரா? அந்த விரைவில் சமைத்த சாப்பாடை சாப்பிட்டு விடுவாரா? எவ்வளவு பெரிய ஆதிக்க சிந்தனையோடு செய்கிறார்கள். அங்கு உலகமெல்லாம் போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு வழிகொடுக்கப்படுகிறார்கள். அங்கு வாணிபங்கள், எரிவாயு தாங்கள் அனைத்தும் முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் இங்கே அமெரிக்காவுக்கு எதிராக ஐநாவை வலியுறுத்தி பாரதிய ஜனதா நரேந்திர மோடி ஒரு வலியுறுத்தி இந்த போரை நிறுத்துவதற்கு முன்வாருங்கள், தடுப்பதற்கு எதிராக வழித்தாருங்கள் என்று ஒரு வாய்ப்பு வந்து சொல்வதற்கு ஏன் இவ்வளவு தாமதம்? காரணம் என்ன? அவர்களையும் ஒத்துமுவதும் அவர்களுக்கு அடிமை சாசனமாக இருப்பதுதான் மோடியுடைய நடவடிக்கை. காரணம் என்ன? இதற்கு முன்னால் பேசிய தோழர்கள் பல்வேறு கருத்துக்களை வைத்திருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபருடைய டொனால்ட் ட்ரம்புடைய தனிச்சையாக இருக்கின்ற சில கொடூரமான கொடுமைகளுக்கு இந்தியாவுடைய பாரத மோடி அவர்கள் ஆதரவாக இருக்கிறார். அவரும் அதில் அறைப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்லப்பட என்றால்